மாப்பிள்ள என்னதான் இந்த ஒயின் ஷாப்பில் பாரில் உட்காந்து அந்த கூட்டத்துக்குள்ளே கைமுயான ஒரே சத்தத்தில் என்ன பேசுகிறானுங்கன்னே தெரியாமல் குடிக்கிறத விட இங்கே வந்து இந்த காட்டுக்குள்ளே உட்காந்து அடிக்கிறதுல சுகம்யா சோப்பா. ஓ மச்சான், நீ சொல்கிறது சரிதாயா. என்னதான் ஏசி பாரை போட்டு சூறு பெஞ்சு எல்லாம் போட்டு சைடிஸ் கொடுத்தாலும் இது தனி சுகம்யா. கடை விருந்துக்கு வந்திருக்கிறோம், அங்கே குடிக்க முடியுதா? எப்படி மரவா ஒரு காட்டுக்குள்ளே வந்து அப்படி ஜம்முன்னு ஜாலியாக சூப்பர்யா. ஆனால் ஒன்றுயா, சனிக்கிழமை கண்டா சம்பளத்தை வாங்கின உடனே நேராக ஒயின் ஷாப்புக்கு தான் போகிறோம். கரெக்ட். அங்கே போய் வாங்கினதுக்கு மீதி தான் வீட்டுக்கு கொடுக்குறோம். ஆனால் வீட்டுக்காரங்க இது தப்புங்கிறாங்க குடும்பத்தில். ஆனால் நமக்கு தப்பாகவே தோண மாட்டேங்குது. இல்லை எப்படியா தப்பு? நம்ம தான் வீட்டுக்கு கொடுத்துறோம்ல. எவ்வளவு பாரு, ஃபர்ஸ்ட் வந்து நான் வாரம் 4000 ரூபா கொடுத்தேன் வீட்டுக்கு. அப்படியே படிப்படியா டெவலப் ஆயிட்டியா? 5000 6000 கொடுத்துருப்பிய? 2000 ரூபா தான் கொடுக்குறேன். எனக்கு குடிக்கு 2 ரூபா எடுத்துக்கிறேன். ஓ, இந்த படிப்படியே மேல ஏறியா? என்னமாடா நீ என்னமாடா? ஆனா இப்படியே போச்சுன்னா மச்சியே அந்த 2 ரூபாயும் வீட்டுக்கு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்றது, தெருவில் தான் நிற்க மாட்டேங்குது. சோறு அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் ரொம்ப கஷ்டம்.